மிக்ஸ் சாம்பார் ப்ரீமிக்ஸ். இப்போ நம்மளோட ரெடி மிக்ஸ் சாம்பார் பொடியில் பண்ண சாம்பார் ரெடி ஆகிடுது. ஒரு இட்லி சாம்பார் அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனா ஆஸ்கேவனம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரீமிக்ஸ் தான் பார்க்க போகிறது. என்ன அப்படின்னா சாம்பார் ப்ரீமிக்ஸ். சாம்பார் பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க, அதை ஒரு டிஃபன் பண்ணணும் அல்லது சமைக்கணும்னா கூட வாங்க உட்காருங்க ஒரு தண்ணி குடிங்கன்னு கொடுக்கறதுக்குள்ள இந்த சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ குயிக்கான ரொம்ப அருமையான ஒரு சாம்பார் ப்ரீமிக்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களை எல்லாம் கடிச்சு பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு கடி ஜோக் சொல்லியிருப்பேன். சும்மா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கடி ஜோக் சொல்லுவேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் வீடியோ பெருசாக எடுத்து நான் வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். திருப்பி கொஞ்சம் அப்பப்போ நான் கடிக்கிறேன். என்ன அப்படின்னா ஏபிசிடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு எழுத்துக்கு மட்டும் ரொம்ப ஜலதோஷம் பிடிக்கும், அதுவும் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கும். அது எந்த எழுத்து அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து சாம்பார் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்களே கமெண்ட்ஸில் போடுங்க. சாம்பார் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 300 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த துவரம் பருப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகா, நான் வந்து கொஞ்சம் வெடிகை சில்லியும் கொஞ்சம் நார்மல் ரெட் சில்லியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 25லேருந்து ஒரு 30 மிளகாய்க்குள்ளே இருக்கும். ஒரு 25 மிளகா இருக்குது. சாம்பார் ப்ரீமிக்ஸ்க்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கலன்னா கொப்பரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஸோ இந்த கொப்பரை எடுத்து நீங்கள் வந்து பொடியாக வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா துருவிட்டு அப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா அது கூட நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். மெயினாக அதுக்காக தான் வந்து இந்த 2 ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாம்பார் பொடிக்கு பதில் நம்ம வந்து தனியா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பத்து வெந்தயம் மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா புளி, இந்த புளியை நம்ம கடைசியில் போட்டு நம்ம வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா பொடி பண்ணிடலாம். அந்த பாருங்க இந்த சைஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாயை முதல்ல போட்டு எடுத்துக்கலாம். நான் சும்மா இந்த கலரும் நல்லா இருக்குமே இதை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே வெரைட்டி மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது லேசாக வறுத்தா போகிறோம். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். இதை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். இந்த துவரம் பருப்பை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வறுக்கும்போது கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு மீடியமாக, ரொம்ப ஸ்லோவும் இல்லை ரொம்ப ஹையும் இல்லாமல் ஒரு மீடியம் தீயில வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது சும்மா மீடியம் தீயில வச்சு வறுத்தா போகிறோம். ரொம்ப வந்து ஹையும் வேண்டாம் லோவும் வேண்டாம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சிருக்கலாம். அப்படிங்கிறதுனால இதை வந்து லேசாக சூடு பண்ணால் போகணும். ரொம்ப இந்த தட்டில் கொட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தனியா, அவ்வளோதான். இப்போ இதையும் இதில் மாற்றிக்கலாம். தனியாவை விட கொஞ்சம் கம்மியாக தான் கடலைப்பருப்பு. தனியா எவ்வளோ போடுறோமோ அதில் கொஞ்சம் கம்மியாக கடலைப்பருப்பு. இப்போ இந்த கடலைப்பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் வெந்தயம், இது வெந்தயம் வந்து லேசாக கலர் மாறணும், இல்லைன்னா ரொம்ப கசப்பு வந்துடும். அதனால் இதை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து இதை எடுத்துடலாம். இது லேசாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இதையும் இதில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு. இந்த மிளகு வந்து இப்போ இந்த பேன் வந்து நல்லாவே சூடாக இருக்கிறதுனால இந்த மிளகு சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி இருந்தாலே போகிறோம். லேசாக இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பெருங்காயம் தான் போட்டோம். அது எப்படி கொஞ்சம் பொரிஞ்சு வெள்ளையாக இருக்கு பாருங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்க. சின்ன சின்ன பீஸாக போட்டது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னங்க நல்லா பெருசாக இருக்கு பாருங்க. இது போகிறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போடுறேன். இதை வந்து நம்ம பொடி பண்ண வேண்டாம். நம்ம பொடி பண்ணதுக்கப்புறம் மேலாக வந்து இதை போட்டுக்கலாம். இதை போட்டு பொடி பண்ண வேண்டாம், கலர் மாறிடும். இப்போ இந்த டெசிகேட்டட் கோகனட்டையும் போட்டு லேசாக சூடு பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்தா கூட நல்லது தான். ஏன்னா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் சீக்கிரமாக. அவ்வளோதான். இந்த புளியும் கொஞ்சம் வறுபட்டு போயிடுத்து நம்ம இதில் இப்போ இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸுக்கு வறுத்த எல்லா சாமானும் ஆறி போயிடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகா பெருங்காயத்தை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் பொடிக்கு நான் கல் உப்பு நான் இதிலே போட்டுடுறேன். ஸோ இந்த உப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மழைக்காலமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வறுத்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெயில் காலங்கிறதுனால அப்படியே போட்டுட்டேன். உப்பு ஈரமாக இருந்தால் மட்டும் வறுத்துட்டா போகிறோம். எல்லாமே நல்லா பசஞ்செடுத்து, புளியை நல்லா பசஞ்செடுத்து பாருங்க. இப்போ இந்த பருப்புங்கெல்லாம் போட்டு ஒரு 2 தடவை போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது, ஒரு 2 தடவை போட்டு அரைச்சிக்கிறேன்.
இப்போ பாருங்க, இதை வந்து ஒரு 3 தடவை போட்டு அரைச்சிட்டு நல்லா கலந்து தான் நான் வந்து இதை அரைச்சேன். ஒவ்வொரு தடவை அரைக்கும் போது நல்லா கலந்துட்டு இதில் பாருங்க இந்த மாதிரி சளிச்சிட்டேன். இது வந்து நல்ல பெரிய கண்ணாக இருக்கும், ரவை சலிக்கிற மாதிரி. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு எனக்கு. ஆனால் இதில் போட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெடிமிக்ஸ் சாம்பார் பொடி, அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நான் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். கை வச்சு நல்லாவே கலந்து விட்டுடுவோம். அது ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெடிமிக்ஸ் சாம்பார், ரெடிமிக்ஸ் ப்ரீமிக்ஸ் ரெடிமேட் சாம்பார் ரெடி ஆகிடும். ரெடிமேட்ஸை கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுடுறேன், ஏன்னா வந்து நிறைய இருக்குது பொடி. அதனால் நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன். இதோ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடுகு வெடிச்சிருத்து நம்ம இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ப்ரீமிக்ஸில் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையை வந்து ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோமா, நல்லா வரணும், ஈரமே இல்லாமல் நல்லா வந்து வறுபட்டுருக்கு. ஸோ இந்த கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டுடலாம். இல்லை டக்குன்னு எடுத்தோமா போட்டோமா டக்குன்னு ஒரு சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம். சாம்பார் பொடி வச்சு நம்ம வந்து ஒரு சாம்பார் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு 2 கரண்டி பாருங்க, இப்போ 2 குழம்பு கரண்டி அதை போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு முதல்ல கரைச்சி வச்சுக்கலாம். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸை சாம்பார் பண்ண போகிறோம். அதனால வந்து சாம்பார் வெங்காயம் எத்தனை சாம்பார் வந்திருக்கு பார்த்தீங்களா? இது கூட ஒரு பீஸ் மாதிரி வைக்கலாம் போல் இருக்கே. எத்தனை தடவை இது சாம்பார் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்திருக்கு அப்படின்னு. சூப்பர். இது வந்து சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதாவது சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். இது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? அதான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் இருக்கா? இப்போ சாம்பார் பொடியிலே நம்ம வந்து கடுகெல்லாம் தாளிச்சிட்டோம். அதனால் அதெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம். இப்போ இந்த தக்காளியை போடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடுவோம். நம்ம கொஞ்சம் தான் சாம்பார் பண்ண போகிறோம், அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நம்ம வந்து இந்த ரெடிமிக்ஸ் சாம்பார் ரெடிமிக்ஸ் அதை வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ இது அடியில் தேங்கி இருக்கு, அதையும் நம்ம போட்டுக்கலாம். பொருள் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? விடுங்கோ. இந்த கன்சிஸ்டன்சி பொறுத்த மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சாம்பார் ப்ரீமிக்ஸில் பண்ண சாம்பார் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். நம்ம இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ரெடிமிக்ஸ் சாம்பார் பொடியில் பண்ண சாம்பார் ரெடி ஆகிடுது. இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் வச்சு பண்ண சாம்பார் சூப்பராக இருக்கு பாருங்க. இதில் கொஞ்சம் சாதம் வச்சுருக்கேன், கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் பாருங்க. சாம்பாருக்கு நெய் வந்து கொஞ்சம் இன்றியமையாதது. சாம்பாருக்கு நெய் வந்து செமையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சும்மா கும்முன்னு இருக்கும். சைடில் கொஞ்சம் சிப்ஸ் வச்சோம்னா சாம்பார் சாதத்துக்கு ஈடு இணையே இல்லை. வரும். இப்போ ப்ரீமிக்ஸ் சாம்பாரும் கொஞ்சம் சிப்ஸும் வச்சு சாப்பிட்டா சும்மா கடகடன்னு இறங்கிடும். இட்லிக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே மேலாக அவ்வளோதான். இது மேலே ஒரு இட்லி அபிஷேகம் அதை பண்ணி சாம்பார் அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. சாம்பார் ப்ரீமிக்ஸ் வந்து நான் இப்போ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நல்லா சாம்பார் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த கடி ஜோக் சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாமா? ஏபிசிடின்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா பி லெட்டருக்கு தான் அடிக்கடி ஜலதோஷம் முடிச்சுக்கோம். ஏன்னு கேட்டால் ஏசிக்கு நடுவில் தான் அது எப்போதுமே இருக்கும். இது எப்படி இருக்குது? செமையாக இருக்கா? இந்த ஜோக்ஸ் வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா வீடியோவே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். சாம்பார் ப்ரீமிக்ஸில் வந்து கொஞ்சம் காரம், உப்பு அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வாயில் சும்மா அந்த பொடியவே நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து எந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப எல்லாமே ட்ரையாக போட்டிருக்கோம், சொட்டு எண்ணெய் கூட நம்ம விடலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம நடுவில் நிறைய வந்து டிப்ஸ் மாதிரி சொல்லியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதனால் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.